வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. 4 பேர் 4 பேர்ல ஒரு ஆளுக்கு மந்திரி பதவி குடுக்குற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அது அண்ணாமலை ஒருத்தரு, எல்முருகன் ஒருத்தரு, வானதி சீனிவாசன் ஒருத்தரு, அப்புறம் தமிழிசை. இந்த 4 பேர்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு. ஆனா தமிழகத்தை பொறுத்தளவு 4 பேர்ல அண்ணாமலை தான் இன்னைக்கு வாக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். எந்த அளவுக்கு ஓட்டு எல்லாம் அதிகப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. வாக்கு வங்கி அதிகமாக இருக்க காரணம் அண்ணாமலை தான். எல்முருகன் ஏதோ ஊடகத்துறையினாரு, நான் அதே பண்ணிவிடுவேன் இதே பண்ணிவிடுவேனாரு, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை. ஏன்னா அந்த நபர்லாம் வேஸ்ட்டு. நம்மளாம் அவ்வளவோ பேசணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வேஸ்ட்டு. அதே மாதிரி தமிழிசை மலர்ந்து தீரும் அப்படின்னா மட்டும் மலராது, அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது இன்னைக்கு அண்ணாமலைனால தான் பார்த்தீங்கன்னா நோட்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க பூரா இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். இன்னைக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. அதாவது வெற்றி அடையாமல் இருக்கலாம், ஆனால் இது ஒரு வரைக்கும் வெற்றிக்கு சமந்தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆக இந்த 4 பேர்ல மெயினாக அண்ணாமலைக்கு மற்ற மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அதிருப்தி தான் வரும். அதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு உழைச்சால விட்டு உழைக்காம இருக்கக்கூடிய சும்மா பேரை வச்சுக்கிட்டு அங்க இங்கே சுத்திக்கிட்டு சும்மா என்னமோ நானும் கட்சியில் இருக்கேன், நானும் அரசியல் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது அண்ணாமலை தான் ரொம்ப தெளிவா பண்ணாரு. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனாலேயே தெளிவா சொல்றோம். டெல்லி இருக்கக்கூடிய அண்ணாமலை வரும்பொழுது மந்திரியா தான் தமிழகத்துக்குள்ள வரணும். நாம இதை எதிர்பார்த்துருக்கோம். நான் மட்டுமல்ல, பாஜக தொண்டர்கள் ஏகப்பட்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்முருகன், வானதி, தமிழிசை இந்த 3 பேர் உண்மையிலே வேஸ்ட். நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.